2 நாட்கள் பயணமாக இன்று இரவு சென்னை வரும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கோவளத்தில் நடைபெறும் தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் நாளை கலந்து கொள்கிறார். இந்தியாவின் தென் மாநிலங்களான தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு சென்னை கோவளம் தனியார் நட்சத்திர விடுதியில் இன்றும் நாளை என 2 நாட்கள் நடைபெற உள்ளது. இந்த மாநாட்டிற்கு மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமை தாங்குகிறார். இதற்காக அவர் இன்று மாலை டெல்லியில் இருந்து தனி விமானத்தில் புறப்பட்டு இரவு 7:40 மணிக்கு சென்னை வருகிறார். விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது. வரவேற்புக்கு பின் காரில் கிழக்கு கடற்கரை சாலையின் வழியாக கோவளம் நட்சத்திர விடுதிக்கு சென்று இரவு தங்குகிறார். தொடர்ந்து நாளை தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பின்னர் மாலை 3:45 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் இருந்து தனி விமானத்தில் டெல்லிக்கு புறப்பட்டு செல்கிறார். அமித்ஷா வருகையை ஒட்டி தமிழகத்தில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. ஆண்டிற்கான தேசிய விளையாட்டு விருதுகளை மத்திய விளையாட்டு அமைச்சகம் அறிவித்துள்ளது. அதன்படி தடகள வீரர் தேஜஸ்வின் சங்கர், தடகள வீராங்கனை பிரியங்கா கோஸ்வாமி, செஸ் வீரர் விதித் குஜராத்தி, துப்பாக்கி சுடுதல் வீரர் அகில் சியோரன் உள்ளிட்டோருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செஸ் வீராங்கனை திவ்யா தேஷ்முக், பேட்மிண்டன் வீராங்கனைகள் ட்ரிசா ஜாலி, காயத்ரி கோபிசந்த் ஆகியோரும் அர்ஜுனா விருது பெறுகின்றனர். ஹாக்கி வீரர் ராஜ்குமார் பால், லால் ரெம்சியாமி, கபடி வீரர் சுர்ஜித் உள்ளிட்டோருக்கும் விருது பட்டியலில் இடம்பெற்றுள்ளனர். குத்துச்சண்டை வீரர் நரேந்தர், காது கேளாதோர் துப்பாக்கிச்சூடு வீரர் தனுஷ் ஸ்ரீகாந்த் ஆகியோருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. பாரா துப்பாக்கிச்சூடு வீரர் ருத்ராஷ் கண்டேல்வால், பாரா தடகள வீரர் ஏக்தா பயான், ரோயிங் வீரர் அரவிந்த் சிங் ஆகியோருக்கும், தடகள வீரர் முகமது அஜ்மல் மற்றும் கபடி வீராங்கனை பூஜா உள்ளிட்ட 17 பேருக்கு அர்ஜுனா விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. வாழ்நாள் அர்ஜுனா விருது கால்பந்து வீரர் ஸ்ரீயை அருமை நாயகத்துக்கு வழங்கப்படுகிறது. துரோணாச்சாரியா விருது தடகள பயிற்சியாளர் பர்வீர் சிங், குத்துச்சண்டை பயிற்சியாளர் சோட்லே லால் யாதவ், துப்பாக்கி சுடுதல் வீரர் நேஹா நந்த்குமார் சவான் உள்ளிட்டோருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வாழ்நாள் துரோணாச்சாரியா விருது தர்மேந்திர சிங் யாதவ் மற்றும் வீரேந்திர குமாருக்கு வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் ஹாக்கி வீரர் ஹர்தீக் சிங் பெயர் கேல் ரத்னா விருதிற்கு பரிசீலிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்குழு பரிந்துரைகள் மறுபரிசீலனை செய்து விருது வழங்கப்படவில்லை. இதனால் 2014ற்கு பிறகு 12 ஆண்டுகளில் கேல் ரத்னா விருது வழங்கப்படாதது இதுவே முதல் முறையாகும்.